முதல் வினா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு எத்தனையாவது ஊதிய குழுவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? விடை, 8வது ஊதிய குழுவிற்கு. மத்திய அரசு ஊழியர்களுக்கு முதலில் ஊதிய குழு எப்போது அமைக்கப்பட்டது? விடை, 1947. மத்திய அரசு ஊழியர்களுக்கு எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை ஊதிய குழு அமைக்கப்படும்? விடை, 10 வருடங்களுக்கு ஒரு முறை. இரண்டாவது வினா, ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் 3985 கோடியில் அமைய இருப்பது எத்தனையாவது ராக்கெட் ஏவுதளம்? விடை, 3வது ஏவுதளம். முதல் ராக்கெட் ஏவுதளம் எப்போது அமைக்கப்பட்டது? விடை, 1990 அமைக்கப்பட்டது. முதல் ராக்கெட் ஏவப்பட்டது 1993 செப்டம்பர் 20 அன்று. இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எப்போது அமைக்கப்பட்டது? இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் 2005ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. முதல் ராக்கெட் ஏவப்பட்டது 2005 மே 5ஆம் நாள். மூன்றாவது வினா, கீழ்கண்ட எந்த அணையின் பாதுகாப்பிற்காக 7 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவை அமைத்துள்ளது மத்திய அரசு? விடை, முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பிற்காக. குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை, தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் அனில் ஜெயன். நான்காவது வினா, சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் குடியுரிமை சோதனைக்காக அமல்படுத்தப்படும் புதிய திட்டம் எது? விடை, ஃபாஸ்ட் ட்ராக் இமிகிரேஷன் ட்ரஸ்டட் டிராவலர் புரோகிராம். ஐந்தாவது வினா, சமீபத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற கேரளாவை சேர்ந்த நீதிபதி யார்? விடை, கே. வினோத் சந்திரன். பதவி பிரமாணம் செய்து வைத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? விடை, சஞ்சீவ் கண்ணா. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை? மொத்தம் 34. 33 நீதிபதிகள் உள்ளனர். ஒரு காலி பணியிடம் காணப்படுகிறது. ஆறாவது வினா, தங்க மசாலா என்று அழைக்கப்படும் பொருள் எது? விடை, மஞ்சள். இந்தியாவின் மஞ்சள் வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? விடை, 14 ஜனவரி 2025. மஞ்சள் வாரியத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? விடை, வல்லே கங்கா ரெட்டி. உலகிலேயே அதிகமாக மஞ்சள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி செய்யும் நாடு எது? விடை, இந்தியா. ஏழாவது வினா, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலில் டிசம்பர் மாத சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை, ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த அனபல் சதர்லேண்ட்.